எல்லா பிரச்சனைகள், முரண்பாடுகள், சிக்கல்களுக்கு இடையிலும் வசந்தாவினுடன் தொடர்ந்து ஆதரவாக இருந்து வசந்தாவுக்கு துணையாக இருந்த அவருடைய தாயாரை நிகழ்ச்சிக்குள் அழைக்கிறேன். அவரை பார்ப்போம். வாங்க வாங்க உட்கார். நீங்க என்ன சொல்லணும்? என்னங்க, எங்க வீட்டுக்காரங்க சின்ன பிள்ளையில விட்டுட்டு சேர்த்துட்டாங்க. நான் 3 புள்ளியில வச்சுட்டு கஷ்டப்பட்டு நான் பாடுபட்டு காப்பாத்தினேன். காப்பாத்த பார்த்து இன்னைக்கு என் பேச்சு கேட்காம உங்ககிட்ட உங்க பேச்சு கேட்டு வந்துருச்சு. வந்ததுக்கு பிற்பாடு நீங்க என்ன செய்யணும்? உங்க பிள்ளை மாதிரி தானே வச்சு பாதுகாப்பாத்தணும். நீங்க சொல்றது அத்தனையும் புரியுதுமா? இப்ப கடந்ததை தாண்டி ஒரு புது வாழ்க்கையில படி எடுத்து வைக்கிறதுக்கு அவர் முதல் படி எடுத்து வைக்கிறார். அவர் ஒரு படியா எடுத்து வைக்கிறார். இது நடக்கிறதுக்கு, இது முழுமையா மாறுறதுக்கு, மலர்றதுக்கு அந்த ஒரு சாத்தியமாதான் நீங்க வாழணும்னு நினைக்கிறேன். மருந்து குடிச்சிட்டு சாவலாம் சாமி. அந்த வாழ்க்கை போய் வாயறத நானும் போட்டே இருந்துருவங்க. அந்த காங்காட்சி பார்க்க மாளாது. வருஷமெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே என் கட்டை அழிஞ்சு வாழ்க்கை இல்ல. அவர் தப்பு பண்ணலன்னு நான் சொல்லல. அப்ப இதே போல எத்தனை தடவை தப்பு பண்ணல 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 சொல்லிட்டு அழிச்சிட்டு போயிடுற. அழிச்சிட்டு போய் திரும்ப மறுபடியும் கொடுமை இதே போல செஞ்சிட்டு இருக்கிற. எப்படி எங்க அனுப்புறது சொல்லு? நான் இப்ப நம்பலையே, தப்பு பண்ணலன்னு சொல்லி நான் அனுப்பலையே. புரியுதுங்களா? சாத்தியம் இப்ப மாறுறதுக்கான சாத்தியம் இருக்குன்றதால இப்போ இது வரைக்கும் நீங்க எந்த பஞ்சாயத்து எல்லாம் போனீங்களோ அங்கெல்லாம் அவருடைய உண்மையான பிரச்சனை என்னன்னு அவருக்கே புரிய வைக்கல. இப்ப அவருடைய உண்மையான பிரச்சனை என்னன்னு அவருக்கு நான் புரிய வைக்கிறேன். இதுக்கு மேல அவர் ஒழுங்கா இருக்கிறதுக்கான சாத்தியம் அதிகம். அதனாலதான் சாமி உனக்கு எத்தனை சொன்னா போதுங்க, நீ எத்தனை தான் நீ சொல்லி கூட அனுப்பிடு, ஏறாதுங்க. அதாம்மா சொல்லு. இதுக்கு மேல இப்ப ஒரு புது வாழ்க்கை வாழறதுக்கான சாத்தியம் வந்திருக்கு. இந்த நேரத்துல நீங்க பெரியவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்கிறீங்க. பெரியவங்க நான் சொல்ல முடியாதுங்க. இன்னொரு புது வாழ்க்கை சாத்தியம்னு நீங்க பாக்கலன்னா உங்க மகளுடைய வாழ்க்கைய பாழங்கணத்துல தள்ளுற நீங்களே தான் தப்பு பண்றீங்க. இப்போ நான் தள்ளலீங்க, பாழங்கணத்துல வீழ்ந்துட்டாங்க. என் வீட்டை விட்டு என்னைக்கு அடி வச்சாலும் அன்னைக்கு அவ செத்து போன பணம் தாங்க. செத்து போன பணம் தான். இதுவரையிலும் வாயறது சும்மா நிமிதி இல்லாம வாழ்க்கை. அது சும்மா நிமிதி இல்லாத வாழ்க்கை. அவங்க 2 பேருமே முடிவு பண்ணிருக்காங்க. முயற்சி பண்ணி பாக்கலாங்க அப்படின்னும் போது சரி நடக்கட்டும் அப்படின்னு நீங்க நிம்மதியா இருக்கலாம்ல. முயற்சி பண்ணி பாக்கட்டுமே. அதெல்லாம் நிம்மதியெல்லாம் எப்பயே முடிஞ்சு போச்சுங்க. நிம்மதியா என்ன பண்ண போறோம்? சரிங்கம்மா, நான் என்ன சொல்றேன், நான் எங்களோட பேசிட்டேன், உங்களை அதுக்கப்புறம் கூப்பிடுறேன். உங்க தாயார் அவங்களுடைய துக்கத்தை புலம்புறாங்க. ஆனா அவங்களுடைய துக்கத்துக்காக உங்க எதிர்காலம் அழியணுமான நீங்க தான் முடியும். இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அவங்களும் இந்த நிலைமைக்கு இல்லன்னா நான் இந்த வரைக்கும் இருந்திருக்க முடியுமான்னு அதை நான் யோசனை பண்றேன். அது உண்மை. அது இந்த அளவுக்கு நீ தொந்தரவு பண்ணிட்டு இன்னைக்கு நீ நல்லவங்களா வந்துட்ட. இன்னைக்கு உனக்கு இன்னைக்கு உன்னை நம்பி நான் வரேன். நாளைக்கு இதே ஒரு பிரச்சனை நீ பண்ண மாட்டேன்னு நான் எப்படி நம்பி உன்னை வர்றது? நாளைக்கு அவங்க நாடி நான் எப்படி போறது? அதாவதுமா இப்பவே நீங்க நாளைக்கு அவங்ககிட்ட திரும்பி போகணும்னு பிளான் பண்ணாதீங்க. அப்படின்னு இல்லைங்க சாமி, இது ஏற்கனவே நான் அனுபவப்பட்டதுதாங்க சாமி நான் சொல்றேன். ஏற்கனவே அனுபவப்பட்ட சூழ்நிலை வேற, இப்ப சூழ்நிலை வேறமா. பல ஆண்டுகள் நல்லா வாழ்ந்திருக்கீங்க. நடுவுல சில நிகழ்ச்சிகளால, சில இவருடைய விரும்பத்தகாத பழக்கங்களால வந்த விபரீதங்களால இந்த பிரிதல் நடந்திருக்கு. அந்த பழக்கங்கள் இவர் விட்டுறன்னு உறுதி கொடுக்கும் பொழுது நிச்சயமா இன்னொரு முறை வாழறதுக்கான சாத்தியம் அதிகம். நீங்க வாழணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நானும் அததான் நினைக்கிறேன்னா அவரு கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்தினா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அதான் நான் என்ன சொல்றேமா, அந்த குடிக்கிறதா இல்ல அப்படின்ற பழக்கத்தை அவர் விட்டாருனாலே கோபமும் குறைய ஆரம்பிச்சிட போது, வாழ்க்கையும் மலர ஆரம்பிச்சிட போகுது. அதனால நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் கடந்த காலத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு புது மனிதனா புது வாழ்க்கை நல்லபடியா நடக்குது. இதுதான் உங்களுக்கு நான் இந்த நித்திய தர்மத்து மூலமா உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது. இந்த 2 குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்காகவும்
அவர் புது மனிதனா வாழறதுக்கான சாத்தியம் இருக்குன்றதுக்காகவும் என்ன கண்ணா உனக்கு மகிழ்ச்சியா இப்போ அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்களா, போய் அம்மாவோட போய் உட்காரு போ. இல்ல வரும் நான் ஒரு அடி கூட அடிக்காத வளர்த்த புள்ள இன்னைக்கு ஒரு 10 நாள் கூட இருந்துக்காக இந்த அளவுக்கு மாறி. என்ன இவ்வளவு நேரம் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு சொன்னா அப்ப உனக்கு என்ன குழந்தை மேல எவ்வளவு ஆத்திரம் வருது? கொஞ்சம் பொறுமையா குழந்தை மேல உனக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது? இருங்க, அவன் வந்து சிறு பிள்ளை, புரியுதுங்களா? அந்த குழந்தைக்கு சில காயங்கள் இருக்குமா? எப்படிங்க காயம் வந்து இப்ப நான் வந்து அதாவது கோவப்பட்டு நான் வந்தப்பே கூட அப்ப நீ போ, நீ எங்க ஊருக்கு வந்தா நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நான் பேசுவேன் அப்படின்னு அப்ப கோவப்பட்டிருந்தா கூட நான் சரியா ஏற்றுவேன். இவ்வளவு பிடிக்காத இங்க இருந்து டிசி வாங்க தொட்டியத்துக்கு போறான். நம்ம பிள்ளைங்க சரி இனிமே நம்ம அங்க அனுப்பக்கூடாது, நாமளே போல நம்ம பிள்ளைங்க அனுப்பக்கூடாது, அனுப்புனா புடிச்சுவாங்க. நான் டிசி வாங்க போறேன், அன்னைக்கெல்லாம் புடிச்சுக்கிட்டு மல்லு கட்டி நான் இழுக்க அவங்க இழுக்க எனக்கு உடுக்கணும். நான் நவர்ல நான் போற உன்னை விட்டு போக மாட்டேன், இங்கதான் நிக்கிறேன். என்னை இடுப்ப புடிச்சிட்டு நவர்ல என்னை இப்படி இப்படி அடி எடுத்து வைக்க விடல. அப்படி இருந்தவன் இன்னைக்கு அந்த அம்மாவை எப்படி இந்த 2 மாசமா மறந்த? ஒரு குழந்தை வந்துமா 2 நாள்ல மறந்து போயிருமா? இப்ப நாளைக்கு நீங்க ஊருக்கு போன 2 நாள் கழிச்சு என்ன பத்தி கேட்டா அந்த குழந்தைங்க ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி இருந்ததுதானே என் மனசு ஆறும். குழந்தை அப்படித்தாமா, அந்த மாதிரி இன்ன வரைக்கும் இருந்தது இல்லையா? அது நான் என்ன சொல்றேன், அது நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். இப்போ இவரை பத்தி நீங்க சொன்ன விஷயங்களை நான் ஏத்துக்க முடியும், ஆனா ஒரு குழந்தையை பற்றி நீங்க உங்களுக்கு இவ்வளவு வேதனை இருக்க கூடாதுமா, இவ்வளவு கஷ்டம் இருக்க கூடாது. வளர்த்தது அந்த அளவுக்கு கஷ்டப்பட இருந்தாலும் கூட அவன் ஒரு குழந்தை. கண்ணா உனக்கு சந்தோஷமா? நல்லது, இதுதான் சாரம். நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அவரும் அவருடைய மது அருந்துற பழக்கம் இல்ல மற்ற குடும்பத்தை முறையாக நடத்தாமை பொறுப்பில்லாம இருக்கிறத விட்டுட்டு மாறணும். நீங்களும் அளவுக்கு மீறிய வலியையும் வேதனையும் மனசுல வச்சுட்டே வாழற இந்த விட்டுட்டு வாழணும். அப்போ உங்களுக்கு புதுமையான இனிமையான வாழ்க்கை அமையும். நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன். எப்பொழுது மனிதன் எந்த சூழல் சுனாமியாலும் சுழட்டி அடிக்கப்பட இயலாத ஸ்திரமான மனநிலையை தனக்கு உருவாக்கிக் கொள்கிறானோ அப்பொழுதே அவன் மற்றவர்கள் வாழ்க்கையில் சுனாமியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவதை தவிர்த்து விடுகின்றான். ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் யார் ஸ்திரத்தன்மை இல்லாததனால் சுனாமியில் சிக்குகிறார்கள், யார் சுனாமி சூழலை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்து இருவருக்குமே அவர்கள் உள் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தினால் அவர்களும் ஸ்திரமாக மாறுகிறார்கள், அடுத்தவர்களுக்கு சுனாமி சூழலை ஏற்படுத்துவதை தவிர்க்கிறார்கள். பிரச்சனை தானாகவே தீர்கிறது, சிக்கல் ஒழிகிறது, முரண்பாடுகள் மறைகிறது, நித்திய தர்மம் மலர்கிறது.